வணக்கம். இன்றைக்கி நம்ம நைட்டு பேலன்ஸான சாப்பாடை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம நைட்டு மீதியான சாப்பாடை ஒரு தண்ணி ஊற்றி அலாசி திருப்பி தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது காலையில் எடுத்து இது நம்ம தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துடணும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி நான் ட்ரையாக எடுத்துட்டோம். எதுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிதுன்னா இதில் இருக்கிற அந்த பழைய சாப்பாடுங்கிற ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது சாப்பாடு கொஞ்சம் விதையாக இருக்கும். ஏன்னா நம்ம இது குக்கரில் பண்ணது. அதனால் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நைட்டே ஒரு அலாசி தான் நம்ம ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி வைக்கிறோம். காலையில் எடுத்து நம்ம இதை செய்யும்போது பழைய சாப்பாடில் செஞ்சங்கிற ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம இந்த சாப்பாடை ஒரு சுத்து நான் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து, ஜாஸ்தி அரைக்கக்கூடாது. அரைச்சிருச்சுன்னா மாவாயிட்டாயிரும். அதனால் ஒரு சுத்து இல்லைன்னா 2 சுத்து, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம அதையே 2 சுற்றி எடுத்துட்டோம். இதே மாதிரி இந்த அரிசியை இந்த சாப்பாடை ஃபுல்லாக இதே மாதிரி மிக்சியில் 2 சுற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சாப்பாடெல்லாம் மிக்சியில் இந்த மாதிரி 2 சுற்றிட்டோம். கேரளா அரிசின்னா இனி ஒரு சுற்றும் கூட சுற்றலாம். இது நம்ம ஊர் அரிசினால் ஜாஸ்தி சுற்ற வேண்டியதில்லை. இதோட தண்ணி இதோட ஈரமாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கொழாப்புட்டோட பொடி எடுத்துருக்கிறேன். இல்லை அரிசி மாவோ கோதுமை மாவு ராகி மாவு போட்டால் ராகி புட்டாயிரும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சாப்பாடை வச்சு நம்ம கொழாப்புட்டு தான் பண்ண போகிறோம். இந்த 3 டேபிள் ஸ்பூன் புட்டு பொடியை இது கூட சேர்த்திடலாம். நம்ம இந்த அரிசி மாவு இது கூட சேர்த்தும்போது இதில் இருக்கிற ஜாஸ்தி இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாவோட சேர்ந்து ஒரே மாதிரி ஆயிடும். இது நல்லா இலக்கி விட்டு நம்ம இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு இதுக்கு வேணுங்கிற தேங்காயை செருவிட்டு வர வரைக்கும் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு வேணுங்கிற தேங்காயை செருவிட்டு வந்தாச்சு. இதுக்கு நம்ம உப்பு போடுறதுக்கு அப்போவே இளக்கும் போதே உப்பு போட்டிருக்கணும். இது தேவையான நம்ம உப்பையும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தேங்காயிலேருந்து ஒரு 2-3 டீஸ்பூன் தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எப்படி கொழாப்புட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஈரமாக இருந்தது அந்த அரிசி பொடி போட்டுருன்னா அந்த ஈரப்பெல்லாம் போய் கரெக்டாக கொழாப்புட்டுக்கு எப்படி உதிரியாக இருக்கணுமோ அதே மாதிரி வந்துருச்சு. அரிசி மாவு இல்லைன்னா நம்மளுக்கு கோதுமை பொடி இருந்தாலும் இதே மாதிரி போட்டுக்கலாம். அப்போ என்ன இந்த சாப்பாடோட டேஸ்ட்டு வராமல் நம்மளுக்கு கோதும்போட டேஸ்ட்டு வரும். இப்போ நமக்கு நைட் சாப்பாடு பாக்கியாச்சுன்னா கவலையே வேண்டாம். இந்த மாதிரி கொழாப்புட்டு செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டு. நம்ம கொழாப்புட்டுக்கு வேணுங்கிற பாத்திரத்தை எடுத்துடலாம். தேங்காய் தொட்டியில் நம்ம இதே மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி 3 ஓட்டை ரெடி பண்ணி இதெல்லாம் க்ளீனாக எடுத்து இதே மாதிரி இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் போட்டு அடுத்து நம்ம
பாதி போட்டுருந்தேன். இதே மாதிரியே எனக்கு நீளமாக இருக்கிறதுனால 2 துண்டு இந்த மாதிரி 3 துண்டாக எடுத்துக்கலாம். அதுக்காக இதே மாதிரியே இதுக்கு இதே மாதிரி தேங்காயை இப்போ நம்ம வந்து கொலா புட்டோட இந்த சட்டி வச்சுருக்குறோம். இதில் வந்து காற்று போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை இப்படி சுற்றி நம்ம இப்படி வச்சுருக்குறோம். வச்சுட்டு தேங்காய் இப்படி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ புட்டோட ஸ்மெல்லே இதில் வரும் இந்த ஆவியில். நம்ம இதையே மாற்றிடலாம். அடுத்தது நம்ம ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுக்கும்போது இதை எடுத்து இதில் இந்த குக்கர் மேலே மாட்டிடலாம். இதே மாதிரி இதே மூடி இது 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.